ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸா இருக்கட்டும் உமன்ஸா இருக்கட்டும், நம்ம கிச்சன்ல போய் வேலை பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியான நான் வந்து பிகினர்ஸ்னால, நான் வந்து சமைக்கிறதுக்கு வந்து பிகினர்னால நான் வந்து நிறைய மெட்டீரியல் வந்து யூஸ்ஃபுல்லா ப்ரொடக்டிவிட்டியா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லி லைஃப்ல. அது மட்டும் இல்லாம அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா ரொம்ப வேலையை வந்து சீக்கிரமா முடிக்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாம் தான் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. இது எல்லாமே தான் நான் ரிவ்யூ பண்ணி டீட்டெயிலா சொல்ல போறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் எல்லா ப்ராடக்ட்லயும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்பர் மெட்டீரியல் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்பர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பொரியல் பண்ணணும், டக்குன்னு நீங்க பொரியல் பண்ணணும், ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பொரியல் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த சாப்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்பர் உள்ளார வந்து பாத்தீங்கன்னா கேரட், அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே ஆஃப் கட் பண்ணி நம்ம இதுக்குள்ளார போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம புல் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளார வந்து அந்த மிக்சி மாதிரி சுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, உள்ளார வந்து பிளேட் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து இந்த இது செக்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை உள்ளார போட்டு இதை நம்ம வந்து மேலே இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து அது ரொட்டேட் ஆகும். இந்த ப்ராசஸ்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அப்படியே கட் ஆகி நமக்கு வந்து சின்ன சின்ன பீசஸாக வரும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சின்ன சின்ன பீசஸாக வாங்கலாம். அந்த யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் பண்ற மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து நம்ம வந்து இந்த ஜூஸ் கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூடி மாதிரி தந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளார நம்ம வந்து கேப் மாதிரி வரும். இதுக்குள்ளார நம்ம வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போட்டுட்டு இல்லை நம்ம வந்து இந்த கரெக்டாக இதை வந்து மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம இதை பண்ணா இது வந்து நகராது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சூப்பராக ஜூஸ் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸு. இல்லை நம்ம வந்து இந்த போர் டைப்பில் வரும், இதில் நம்ம போர் பண்ணிக்கலாம், திரும்பியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக ரொம்ப வாஷபிள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து எவ்வளோ வாட்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி சின்ன பசங்க கூட தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறது தான். இது ஆக்டிவிட்டியாகவே நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாலிடேஸ் அப்பெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷரிங் கப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த மெஷரிங் கப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான கப்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல இருந்து ஸ்மால் கப்ஸ்ல இருந்து பெரிய பிக் கப் வரைக்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ நான் காமிக்க போறேன். இது யாருக்கெல்லாமே நம்ம யூஸ்ஃபுல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸ் என்ன மாதிரி பிகினர்ஸ் யாராச்சும் குக்கிங்க்கு யாராச்சும் வந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன குக்கர் எல்லாமே சமையல் பண்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கையளவு கண்ணளவுன்னு சொல்லி அந்த உப்பு எல்லாமே போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு பிகினர்ஸ்னால நமக்கு இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்கோட நம்ம வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி நம்ம சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெஷரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால்லே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். கப்ஸில் வந்து எம்எல், அதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் எல்லாமே இல்லே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த டேபிள் ஸ்பூன் என்ன எம்எல் எல்லாமே இல்லே கொடுத்துருவாங்க. இது சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்பேஸ் சேவரு. இது எல்லாமே தனித்தனியாக நம்ம வைக்காம இது எல்லாமே ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவரு. இந்த 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 கப் மாதிரியே இதில் வந்து நான் வந்து இன்னொன்று வச்சுருக்கேன். இது வந்து ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டேபிள் ஸ்பூன் எம்எல் அதெல்லாம் சொல்லுவாங்க. இதுலேயும் ஸ்மால், மீடியம், அதுக்கப்புறமா பிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸ்மால், மீடியம், பிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து இதுலேயும் நம்ம வந்து இது ஒன்று மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஒரே இடத்துல இது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அது மட்டும் இல்லாம பெரிய எம்எல் வேணும், இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் போடுறதுக்கு, அது மட்டும் இல்லாம அந்த எண்ணெய் எல்லாமே ஊத்துறதுக்கு வந்து பெரிய எம்எலா வேணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த எம்எல் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 125 ml, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 85 ml அந்த மாதிரிலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கப் அளவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதெல்லாம் தான் நான் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபிள் ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த 2 ஸ்பூனும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா உப்பு எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா நம்ம வந்து மசாலா எடுக்கிறதுக்கு, அந்த சில்லி பவுடர்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து அளவு தெரியாததுனால நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து சூப்பரா நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ல நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தேங்காவை உடைக்கிறதுக்கும் நம்ம துருவி எடுக்கிறதுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம ப்ராடக்ட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து சில பேர் அந்த தேங்காய் துருவது வந்து பாத்தீங்கன்னா கத்தியா எடுப்பாங்க. கண்டிப்பா கட்டியை யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஷார்ப்பா கூட இருக்காது. இங்க பாருங்க, ஷார்ப்பா கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து தேங்காவை இப்படி வச்சு துருவுறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா தேங்காவை வந்து உடைக்கிறதுக்கு வந்து இந்த இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி ஷார்ப்பாவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சேஃப்டியா நம்ம வந்து தேங்காய் வந்து இனிமேல் துருவலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல வந்து இதை எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? பில்லான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குக்கிங் பண்றதுக்கு பிரஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிரஷ். எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா தோசை இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் குக் பண்றோம்னு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சப்பாத்திக்கு மேல பட்டர் நம்ம தடவணும்னா அந்த நம்ம அதுலயே போட்டோம்னா அது வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாம தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி வந்து அந்த எண்ணெய்லாம் ஊத்துவோம் தானே ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்படியே ஊத்திட்டா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஊத்துன மாதிரியும் இருக்கும். அதுக்கு வந்து இந்த பிரஷ் மேல அந்த எண்ணெயை வந்து தடவிட்டு நம்ம வந்து இப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நிறைய ஆயில் யூஸ் பண்ணாத மாதிரியும் இருக்கும். ஈஸியா தோசையும் நல்லா கிறிஸ்பியா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப வாஷபிள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குவாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பேச்சுலா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நீ குக்கிங் பண்றதுக்கு இல்லைன்னா பேக்கிங் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல 90s கிட்ஸ்ல யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்சிலாம் வாங்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி மாதிரி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மிக்சியில மிச்சம் இருக்கிறத வந்து கையால் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கையால் எடுக்காம அந்த குச்சி மூலியமா எடுப்பாங்க. அது இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பேச்சுலான்னு இந்த பேர் வச்சு இந்த மாதிரி குவாலிட்டியில தந்திருக்காங்க. அது நம்ம வந்து சட்னி இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கிறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளார கையே விடாம ஸ்பூனும் அதுல அந்த அளவுக்கு எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையே விடாம சூப்பரா இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுல எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரா வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டியே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பேச்சுலா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்பேச்சுலா வந்து சின்ன ஸ்பேச்சுலா ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன மிக்சில வந்து நம்ம ஏதாச்சும் கிரைண்ட் பண்றோம் அந்த மாதிரி எல்லாம் அந்த எசன்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து எடுக்கணும்னா பெரிய ஸ்பேச்சுலா வந்து உள்ளார போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக இந்த சின்ன ஸ்பேச்சுலா வச்சு நம்ம நீட்டா இந்த பெரிய ஸ்பேச்சுலா வேலை பண்றதை இதுவும் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த கிளிப்பு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த கிளிப்பு வந்து நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டீ காஃபி பவுடர்லாம் நீங்க வாங்குறீங்க, அதுல வந்து ஒரு டப்பால போட்டாலுமே அது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பை போட்டு நம்ம வந்து இப்படி வந்து ஜென்ட்லா ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து வைக்கணும்னா இது வந்து நம்ம வந்து ஏர் டைட் எல்லாமே ஏர் வந்து உள்ளாரே போகாத அளவுக்கு இது வந்து கம்ப்ளீட்டா இது வந்து ஏரே உள்ளாத போற மாதிரி லாக் பண்ணிடும். நீங்க ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி போட்டா கண்டிப்பா அந்த ஏர் எல்லாமே உள்ளார போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ் பேக் இல்லைன்னா
12 பேக் அந்த மாதிரி எல்லாம் இந்த கிளிப்பு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 50 ருபீஸ்க்கு எல்லாமே கிடைக்குது. மஸ்ட் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்க கிச்சன்ல கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த எக் செப்பரேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த எக் வந்து நம்ம உடைச்ச உடனே அந்த ஒயிட் கலர் அந்த செல் வந்து நம்ம கீழே போய் அந்த எல்லோ கலர் மட்டும் வேலை வைக்கிறதுக்கு வந்து நிறைய சைனீஸ் குக்கு அந்த மாதிரி நிறைய பேர் அந்த 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 மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க கையிலே நம்ம எடுத்துக்கலாமே, ஏன்னா கையில எல்லாம் அந்த மாதிரி பழுனால நம்ம வந்து இதுல வச்சு நம்ம வந்து இதுல பிரேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒயிட் இல்லாம அது எல்லாமே கீழே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கிளீனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நான் வந்து சில்வர் ஸ்ட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன். இந்த சில்வர் ஸ்ட்ரா எல்லாமே கிளீன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளீனர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து உள்ளார விட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ரொம்ப வாஷபிள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கே நிறைய நம்ம வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அந்த வாட்டர் பாட்டில வந்து சிப்பர் வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிப்பர்ல உள்ளார வந்து கிளீன் பண்ணணும்னா நம்ம கையெல்லாம் விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த கிளீனரை வச்சு நம்ம அந்த சிப்பர் எல்லாமே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டீல்ல தான் கிடைக்குது. இது நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு நம்ம வாஷ் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எக் பீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த எக் பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எக்கு கூட ரொம்ப சூப்பரா பீட் பண்ணிக்கலாம். எக்கு மட்டும் இல்லாம நீங்க வந்து ஏதாச்சும் மாவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த பீட் மிக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்பூன்ல வச்சு நம்ம கலக்கலாம்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது வச்சு கலக்கினா அது வந்து ஒழுங்கா நம்ம மிக்ஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸா கட் பண்ற எக் கட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த எக் கட்டர் வந்து பாத்தீங்கன்னா எக் வந்து இதுல பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஜென்ட்லா இது வந்து ஃபுல்லாவே இந்த பீசஸ் மாதிரி இதை வந்து எக் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இதை வச்சு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வராங்க, அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லயே நிறைய பிளேட்டர் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பாயில்டு எக்கை வந்து தனியா வைக்க முடியாம இந்த மாதிரி நம்ம பீஸா கட் பண்ணி அந்த பிளேட்டர்ல வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட கேட்பாங்க எப்படி இதை பண்ணீங்க இந்த ஸ்லைஸா கட் பண்றது அப்படின்னு. நான் கூட வெறும் பாயில்டு எக்கா சாப்பிடாம நான் வந்து இப்படி கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடுவேன். அதை கட் பண்ணி அந்த பெப்பர்லாம் போட்டு அதை வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடுவேனே. இது வந்து ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம நான் டெய்லி லைஃப்லயும் யூஸ் பண்ற ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த டாங்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா வெளியில எல்லாமே நம்ம வந்து அந்த நூடுல்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோட வீட்டுல நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி எல்லாம் திருப்பி போடுறதுக்கு, அது மட்டும் இல்லாம இந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நான் திருப்பி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து துபாயில தான் வாங்கினேன். துபாயில வந்து நான் வந்து ஒரு ஷாப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குக்கி கட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த குக்கி கட்டர் வந்து பேக்கிங் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா குக் பண்றவங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குக்கி வந்து கட் பண்றதுக்கு அந்த ஷேப் அந்த ஹார்டின் ஷேப்புக்கு வந்து கட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கி மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி வந்து கட் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா தோசை, அதுக்கப்புறமா சப்பாத்தி அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்ல கட் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க, அவங்க தோசைலாம் இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பிட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த தோசை இட்லி சப்பாத்திக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆம்லேட்
ஆம்லேட்டு ஆஃப் பாயில்லாம் நான் வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த மேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த மேட் வந்து ரொம்ப பெரிய மேட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மேட் வந்து எவ்வளோ பெரிய மேட்டுன்னு. இந்த மேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்டு நிறைய ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்பாத்தி இல்லைன்னா பூரி இந்த சைஸில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பிளேஸ் பண்ணணும். நிறைய ரூல்ஸ் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லே சென்டிமீட்ரு இன்ச்சு எல்லாமே இதுலேயே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பூரி சப்பாத்தி அதுக்கப்புறம் பொரோட்டா மாவு அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து இதில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம குக்கீஸ் கூட அந்த மாவு வந்து அந்த மாவு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கீஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து கூட இதில் நம்ம தேய்ச்சிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதில் வந்து இந்த மாதிரி சைஸில் தான் நம்ம பண்ணணும். பூரி இல்லைன்னா சப்பாத்தி இவ்வளோ பெரிய சைஸு சப்பாத்தி இந்த மாதிரி சைஸில் தான் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட சர்க்கிள் நம்ம வந்து பர்ஃபெக்ட் சர்க்கிளாக நம்ம வந்து பூரி சப்பாத்தி எல்லாமே பர்ஃபெக்ட் சர்க்கிளாக நம்ம பிசையணும். எல்லாமே நம்ம வந்து இது பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இது நம்ம வந்து ஃப்ளோரில் நான் வச்சிட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த மேட்டை வந்து நான் இப்படி வச்சு இப்படி தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரும். ஸ்ட்ரகிள் பண்ணி வர அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஜென்டிலாக இப்படி எடுத்தோன்னா ஃப்ரீயாக வந்துடும். இது வந்து வாஷபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான கிளாத் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பின்னாடி வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதை ஃபோல்டு பண்ணி நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சூட் கேஸில் இல்லைன்னா கேரி பேக்கில் கூட நம்ம வந்து இதை நம்ம வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நான் இதை வந்து கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதுதான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக நான் வந்து 16 ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எசென்சியலான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூவாக ரொம்ப சூப்பராக டீட்டெயிலாக நான் இப்போ வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இல்லைன்னா லவ்லி பர்சன் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அஜீஸ் வேர்ல்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் வீடியோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் அதுக்கப்புறமா ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே அஜீஸ் வேர்ல்ட் சேனலில் ஒட்டுக்கா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரே சேனல்லே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.